உங்ககிட்ட ஒரு செமையான ஐடியா இருக்கா? அத மனசுக்குள்ளே வச்சிருந்தா மட்டும் போதாது இல்லையா? அத எப்படி ஒரு நிஜமான, ஜெயிக்கிற விஷயமா மாத்துறது? ஒரு ஐடியாவ வெறும் கனவா மட்டும் பார்க்காம, ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு சக்தியா மாத்துறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அத பத்தி தான் நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். திடீர்னு ஒரு ஐடியா தோணும். ஆஹா, இது உலகத்தையே மாத்திடும்னு ஒரு ஃபீல் வரும். ஆனா அடுத்த நிமிஷமே மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எட்டி பாக்கும். இது நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா? இது ஒரு வின்னிங் ஐடியாவான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கேள்விக்கான பதில தேடுறது தான் நம்மளோட முதல் படி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வெறும் ஐடியா மட்டும் இருந்தா பத்தாது. நாம பாக்குற எல்லா பெரிய தயாரிப்புகளுக்கு பின்னாடியும் ஒரு தெளிவான திட்டம் இருக்கும். அந்த திட்டம் தான் உங்க ஐடியாவுக்கு உயிர் கொடுக்கிற ஒரு ரோட் மேப் மாதிரி. அது இல்லாம நீங்க பயணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா பாதி வழியில திசை தெரியாம போறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சரி, நம்ம இந்த பயணத்தை ஒரு 6 முக்கியமான கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல உங்க ஐடியாவுக்கு ஒரு வடிவம் கொடுக்கறது. அப்புறம் அது உண்மையில யாருக்கு தேவைன்னு கண்டுபிடிக்கிறது. மார்க்கெட் எவ்ளோ பெருசுன்னு ஒரு கணக்கு போடுறது. அதை எப்படி உருவாக்கலான்னு திட்டம் போடுறது. அப்புறம் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறது. கடைசியா என்னென்ன சவால்கள் வரலான்னு முன்கூட்டியே யோசிக்கிறது. வாங்க ஒவ்வொன்னா உள்ள போய் பார்க்கலாம். முதல் கட்டம் உங்க ஐடியாவோட ஆணிவேர். இங்க நாம 2 கேள்விக்கு, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பதில் தேட போறோம். 1. ஏன் இத செய்யணும்? 2. என்ன செய்ய போறோம்? இதுக்கு பதில் தெளிவா இருந்தா மட்டும்தான் நம்ம கட்ட போற பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வெறும் கேள்விங்க லிஸ்ட் கிடையாது. இது உங்க ஐடியாவோட ஒரு பிறப்பு சான்றிதழ் மாதிரி. உங்க நோக்கம் என்ன? ஒரு புது மார்க்கெட்டை பிடிக்கிறதா? இல்ல வருமானத்தை அதிகப்படுத்துறதா? உங்க ஐடியாவுக்கு இப்போதைக்கு ஒரு பேர் வைங்க. ஒரே வரியில இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? யாருக்காக இதை உருவாக்குறீங்க? இந்த 5 விஷயத்தையும் ஒரு பேப்பர்ல நீங்க எழுதிட்டீங்கனாலே உங்க ஐடியாவுக்கு ஒரு உயிர் வந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ ஐடியாவுக்கு ஒரு வடிவம் கொடுத்தாச்சு. அடுத்தது ரொம்பவே முக்கியமான ஒரு கட்டம். நீங்க ஒரு விஷயத்த உருவாக்குறீங்க, சரி. ஆனா அதை யாருக்காவது நிஜமாவே தேவையா? ஒரு உண்மையான பிரச்சனைக்கு உங்க ஐடியா தீர்வா அமைதான்னு செக் பண்றது தான் இந்த ஸ்டேஜ். இந்த 2 பாக்ஸையும் பாருங்க. இது ஒரு கண்ணாடி மாதிரி. இடது பக்கம் உங்க கஸ்டமரோட வலி, அவங்க என்ன பிரச்சனையில தவிக்கிறாங்க. வலது பக்கம் நீங்க கொடுக்க போற மருந்து, அதாவது உங்க தீர்வு. வலி என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு சரியான மருந்து கொடுக்க முடியும். சும்மா எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்றதுக்கும், ஒற்றை தலைவலி கண்ணுக்கு பின்னாடி வலிக்குதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த அளவுக்கு துல்லியமா பிரச்சனைய நாம புரிஞ்சுக்கணும். இதுக்கு பேரு தான் வேல்யூ ப்ராப்போசிஷன். சிம்பிளா சொல்லணும்னா, மார்க்கெட்ல இருக்கிற மத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு உங்களை ஏன் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்ன்ற கேள்விக்கு இதுதான் பதில். இது வெறும் உங்க ப்ராடக்டோட ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் கிடையாது. உங்க ப்ராடக்ட் அவங்க வாழ்க்கையில என்ன ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும், அது உங்களுக்கு நேரத்தை மிச்சப்படுத்துதா இல்ல ஒருவித சந்தோஷத்தை கொடுக்குதா, அந்த உணர்வு பூர்வமான தொடர்பை உருவாக்குறது தான் இங்க விஷயமே. சூப்பர். இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அது ஒரு நிஜமான பிரச்சனையும் தீர்க்குது. ஆனா ஒரு 10 பேருக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்தா போதுமா? இல்லையா? இது ஒரு பெரிய பிசினஸா மாறணும்னா அந்த சந்தை எவ்ளோ பெருசுன்னு நம்ம ஒரு கணக்கு போட வேண்டாமா? வாங்க அந்த கணக்க பாப்போம். இந்த 3 வட்டத்தையும் ஒரு பெரிய பீட்சாவா கற்பனை பண்ணிக்கோங்க. டேம்ங்கிறது உலகத்துல இருக்கிற மொத்த பீட்சா. சாம்ங்கிறது உங்களால டெலிவரி பண்ணக்கூடிய ஏரியாவுல இருக்கிற பீட்சா. கடைசியா SOMங்கிறது மாசத்துல உங்களால உண்மையிலேயே எத்தனை பீட்சா விற்க முடியுங்கிற யதார்த்தமான கணக்கு. உலகமே நம்ம மார்க்கெட்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம பீட்சாவை யாருக்கு விற்க போறோம் தெரியறது தான் புத்திசாலித்தனம். ஓகே, மார்க்கெட் பெருசா இருக்கு. ஆனா அந்த காலத்துல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? கண்டிப்பா இல்ல. உங்க போட்டியாளர்கள் யாரு? அவங்க என்ன நல்லா பண்றாங்க, என்ன தப்பா பண்றாங்க? ரொம்ப முக்கியமா அவங்க கிட்ட இல்லாத அப்படி என்ன ஸ்பெஷல் உங்ககிட்ட இருக்கு? இந்த போட்டி தான் உங்களை இன்னும் ஷார்ப்பா யோசிக்க வைக்கும். இதுவரைக்கும் நாம பேசினது எல்லாமே பேப்பர்ல மூளைக்குள்ள நடந்த விஷயம். இனிமேதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இந்த ஐடியாவை நிஜமான ஒரு பொருளா இல்லனா ஒரு சேவையா மாத்துறதுக்கு என்னென்ன தேவைப்படும்? இப்போ நாம ஃபில்டர் மோடுக்கு மாறப் போறோம். ஒரு விஷயத்த உருவாக்குறதுக்கு 3 விஷயம்தான் முக்கியம். திறமையான ஆளுங்க, சரியான டூல்ஸ், அப்புறம் டெக்னாலஜி. இது 1. 2வது, எவ்வளவு நாள் ஆகும்? 6 மாசத்துல முடிச்சிடலான்னு தோராயமா சொல்லக்கூடாது, யதார்த்தமா யோசிக்கணும். 3வது, எவ்வளவு செலவாகும்? இந்த 3 கணத்தையும் சரியா போடலன்னா ப்ராஜெக்ட் பாதி வழியில நின்னுடும். அதனால இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பிசினஸ்னு வந்துட்டா பணம் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க பொருளுக்கு என்ன விலை வைக்க போறீங்க? ஒரு பொருளை வித்தா உங்களுக்கு எவ்ளோ லாபம் நிக்கும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு எவ்ளோ வருமானம் வரும்னு ஒரு கணிப்பு வேணும்.
இந்த 3 நம்பரும் உங்க பிசினஸோட ஹெல்த் ரிப்போர்ட் மாதிரி. இது சரியா இருந்தாதான் உங்க ஐடியா நீண்ட நாள் உயிரோட இருக்கும். ரொம்ப பிரமாதமா ஒரு பொருளை செஞ்சு உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா அது யாருக்கு தெரியும்? அதை எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? இப்போ நாம மார்க்கெட்டிங் தொப்பிய மாட்டிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இத கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. சிம்பிளா 3 கேள்விதான். எங்க போய் உங்க பொருளை விற்க போறீங்க? ஆன்லைன்லயா இல்ல நேரடியா கடையிலயா? முதல்ல எந்த ஊர்ல இல்ல எந்த குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட இத அறிமுகப்படுத்த போறீங்க? கடைசியா அவங்க கவனத்தை எப்படி ஈர்த்து அவங்கள வாங்கன்னு சொல்ல வைக்க போறீங்க? இதுக்கு தெளிவான பதில் இல்லாம களத்துல இறங்கவே கூடாது. சரி, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்லையான்னு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இந்த மாதிரி சில அளவீடுகள் தேவை. உதாரணத்துக்கு அடாப்ஷன் ரேட். 100 பேர்கிட்ட உங்க ப்ராடக்ட்ட கொண்டு போனா அதுல எத்தனை பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு நம்பரை இலக்கா வச்சுக்கிட்டா தான் நம்ம போற பாதை சரியா தவறான்னு நமக்கு தெரியும். நம்ம பயணம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா வழியில மேடு பள்ளம் வராம இருக்குமா? ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் உள்ள ஒரு முக்கியமான வித்தியாசம் வர்ற பிரச்சனைய எப்படி சமாளிக்கிறாங்கன்றதுல தான் இருக்கு. வாங்க, என்னென்ன பிரச்சனைகள் வரலான்னு கொஞ்சம் யோசிப்போம். இது ஒரு வாட் இஃப் கேம் மாதிரி. உங்க ப்ராடக்ட்ல திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தா என்ன பண்ணுவீங்க? உங்க போட்டியாளர் திடீர்னு விலைய குறைச்சா என்ன செய்வீங்க? நீங்க எதிர்பார்த்த பணம் சரியான நேரத்துல வரலனா என்ன செய்வீங்க? இப்படி ஒவ்வொரு ரிஸ்க்குக்கும் ஒரு பிளான் பி ரெடி பண்ணி வச்சுக்கிறது ஒரு புயல்ல மாட்டிக்கும் போது நம்ம கையில ஒரு லைஃப் ஜாக்கெட் இருக்கிற மாதிரி. இப்போ இந்த முழு ப்ளூ பிரிண்ட்டையும் நீங்க நிரப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இது இப்போ வெறும் டாக்குமெண்ட் இல்ல, இது உங்க ஐடியாவோட கவசம். இது இப்போ உங்கள ஒரே ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்ல தயார்படுத்தியிருக்கு. அந்த கேள்வி இதுதான்: நான் உருவாக்குன இந்த விஷயம் மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு மதிப்பு கொடுக்குதா? அதே சமயம் இது என்னோட பெரிய லட்சியத்துக்கு பயணிக்க உதவுதா? இந்த கேள்விக்கு உங்க மனசாட்சி உறுதியா ஆம்னு சொன்னா நீங்க தயார். உங்க ஐடியா இனிமே வெறும் ஐடியாவா இல்லாம ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க போகுது. இப்போ யோசிங்க, உங்க அடுத்த பெரிய ஐடியாவுக்கு இந்த ப்ளூ பிரிண்ட்டை போட நீங்க தயாரா?